Namaste viewers, welcome to our Mahatma Gandhi Schools channel, 8th Maths, Unit 2 Measurements. இந்த வீடியோவில் மெஷர்மெண்ட்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த இயர்க்குள்ளே அது பார்க்குறதுக்கு முன்னால் ஒரு சின்ன ரீகேப். ஏன்னா ஏரியா ஆஃப் தி சர்க்கிள் நீங்கள் லாஸ்ட் இயரில் படிச்சிருக்கிற ஃபார்முலாஸ். சர்க்கிளோட ஏரியா கண்டுபிடிக்கணும்னா என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம்? பை ஆர் ஸ்கொயர். இந்த பைக்கு என்ன வேல்யூ கொடுப்போம்? 22/7 ஆர் 3.14. இந்த பையோட வேல்யூ என்ன? 22/7 ஃப்ராக்ஷனில் சொல்லலாம், டெசிமலில் சொல்கிறதா இருந்தால் 3.14. ஆர் மீன்ஸ் ரேடியஸ் ஆஃப் ஏ சர்க்கிள். ஒரு சர்க்கிளோட ரேடியஸை தான் நம்ம ஆர்னு மென்ஷன் பண்ணுவோம். சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் ஏ சர்க்கிள்னால் அதோடைய சுற்றளவு. அந்த சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் ஏ சர்க்கிளுக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம்? 2πr. 2 × π × r. இது நம்ம லாஸ்ட் இயரில் பார்த்துருக்கிறது. இப்போது பார்ட்ஸ் ஆஃப் ஏ சர்க்கிள் அப்படின்னா ஒரு சர்க்கிள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எத்தனை பார்ட்ஸ் இருக்கும்? இப்போது நம்ம ஏரியான்னு இப்போ நான் சொன்னேன் இல்லையா, சர்க்கம்ஃபரன்ஸ்னு சொன்னேன். இப்போ சர்க்கம்ஃபரன்ஸ்னால் என்ன மீனிங் தெரியுமா? இந்த நம்ம போட்டிருக்கிறோம்ல இந்த லைன், அவுட்டர் லைன், இந்த அவுட்டர் ஏரியா தான் என்னது? சர்க்கம்ஃபரன்ஸ், வெளி சுற்றளவு, வெளியில் உள்ள அந்த அளவு. ஜஸ்ட் இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு பேங்கிள் எடுத்துக்கோங்க. பேங்கிள் எப்படி இருக்கும்? உள்ளே அப்படியே பிளாங்காக இருக்கும் இல்லையா, சென்டர் பார்த்து அப்படியே பிளாங்காக இருக்கும். ஒன்லி அவுட்டர் ஏரியா மட்டும்தான் இருக்கும். த அவுட்டர் ஏரியா இஸ் கால்ட் as சர்க்கம்ஃபரன்ஸ். அதே இது ஏரியா ஆஃப் தி சர்க்கிளுடைய ஏரியா மீன்ஸ் இட் ரெப்ரசன்ஸ் திஸ் ஒன். இந்த ஏரியாஸை தான் உங்களுக்கு ஏரியான்னு சொல்கிறோம். உள்ள பார்ட்டு, இந்த ஃபுல் ஏரியா, இந்த பிளெயின் சர்ஃபேஸ், இந்த சர்ஃபேஸ் ஏரியா ஃபுல்லாக கவர் ஆகிறது. பேங்கிள் இல்லாமல் ஒரு ஃபுல் கவர்டு ஏரியா, சர்க்கிளில் இருக்கக்கூடிய கவர்டு ஏரியா தான் நம்ம என்ன சொல்கிறோம்? ஏரியான்னு சொல்கிறோம். இப்போது இந்த சென்டர் பாயிண்ட்டுன்னு இதை சொல்லுவோம், சர்க்கிளுடைய சென்டர். இந்த சென்டர் வழியாக ஒரு சர்க்கிள், அந்த சர்க்கிளினுடைய ஒரு எண்டுக்கும் இன்னொரு எண்டுக்கும் சென்டர் வழியாக போகிற லைனுக்கு பேர் தான் என்னது? டயாமீட்டர். வாட் இஸ் திஸ்? டயாமீட்டர். டயாமீட்டர்ங்கிற லைனு சர்க்கிளினுடைய ஒரு எண்டிலிருந்து இன்னொரு எண்டுக்கு லைனை கனெக்ட் பண்ணும் த்ரூ சென்டர் பாயிண்ட் வழியாக தான் போகும். இது சர்க்கிளினுடைய ஒரு எண்டு, இப்போ இதுவும் சர்க்கிளுடைய அனதர் எண்டு இல்லையா. ஸோ இது ரெண்டையும் நம்ம கனெக்ட் பண்ணுறோம். சர்க்கிளினுடைய ஒரு எண்டிலேருந்து இன்னொரு எண்டுக்கு போகிற லைனை டயாமீட்டர்னு சொல்லலாம். ஆனால் அந்த டயாமீட்டர்னால் அந்த ரெண்டு எண்டையும் கனெக்ட் பண்ணுற லைன் எந்த லைன் வழியாக போகும், எந்த பாயிண்ட் வழியாக போகும்? சென்டர் வழியாக போனால் மட்டும்தான் தட் இஸ் டயாமீட்டர். இப்போ இதுவும் கனெக்ட் பண்ண தான் செய்யுது இந்த லைனும், பட் there is no சென்டர் பாயிண்ட். இங்கே இந்த சென்டர் பாயிண்ட் வழியாக போகலை. அப்போது சென்டர் பாயிண்ட் இல்லாமல் கனெக்ட் ஆகிறதுக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்டு. வாட் இஸ் தட்? கார்டு மீன்ஸ் CHORD, கார்டு. ஸோ இதை தான் நம்ம என்ன சொல்லுவோம்? கார்டுன்னு சொல்லுவோம். எந்த கார்டு? தட் இஸ் த கிரேட்டஸ்ட் கார்டை தான் நம்ம என்ன சொல்கிறோம்? டயாமீட்டர். எந்த ஒரு கார்டு சென்டர் பாயிண்ட், சர்க்கிளினுடைய சென்டர் பாயிண்ட் வழியாக போகுதுன்னா தட் இஸ் டயாமீட்டர். ஓகே, கிரேட்டஸ்ட் கார்ட் இஸ் ஆல்சோ நோன் as டயாமீட்டர். நெக்ஸ்ட்டு ரேடியஸ்னால் சென்டர் பாயிண்ட்லேருந்து சர்க்கிளினுடைய ஏதாவது ஒரு பாயிண்ட்டை டச் பண்ணுறது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் இந்த பாயிண்ட் போட்டிருக்கேன். ஸோ இந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து சர்க்கிளோடைய ஒரு பாயிண்ட்டை டச் பண்ணுற இந்த லைனுக்கு பேர் தான் என்னது? ரேடியஸ். RADIUS, ரேடியஸ். ஸோ டயாமீட்டருங்கிறது it is also called as chord, but it passes through the center of the circle. The largest chord is known as diameter. But normally chord passes through the both ends of the circle. That is chord. The chord connects the both ends. Radius is, what is radius? ரேடியஸுங்கிறது சென்டர் பாயிண்ட்டையும் சர்க்கிள்னுடைய ஒரு எண்டு பாயிண்ட்டையும் கனெக்ட் பண்ணுறது. த லைன் விச் கனெக்ட்ஸ் தி சென்டர் பாயிண்ட் ஆஃப் தி சர்க்கிள் அண்ட் ஆல்சோ த பாயிண்ட் ஆன் தி சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் ஏ சர்க்கிள். சர்க்கம்ஃபரன்ஸில் ஒரு பாயிண்ட்டையும் சென்டர் பாயிண்ட்டையும் கனெக்ட் பண்ணுறது ரேடியஸ்.
அப்போது இந்த பாயிண்ட், இந்த இடமும் இந்த சர்க்கிளினுடைய இந்த பாயிண்ட்லேருந்து இதுவும் சர்க்கம்ஃபரன்ஸில் உள்ள ஒரு பாயிண்ட் தானே. ஸோ அப்போ திஸ் இஸ் ஆல்சோ ரேடியஸ். அப்போது இந்த பாயிண்ட்லேருந்து சர்க்கம்ஃபரன்ஸினுடைய இந்த சைடு இருக்கக்கூடியது இதுவும் என்னது, ரேடியஸ். ஸோ ரேடியஸ், 2 ரேடியஸ் சேர்ந்தா 2 ரேடியஸ் சேர்ந்தா என்ன கிடைக்குது நமக்கு, டயாமீட்டர். ஸோ D ஈக்குவல் டு R ப்ளஸ் R. 2 ரேடியஸ் சேர்ந்தா டயாமீட்டர், அல்லது டயாமீட்டர்னுடைய ஹாஃப் தான் 1 ரேடியஸ். ரேடியஸ் ஈக்குவல் டு half D. ஓகே, நெக்ஸ்ட் இது வரைக்கும் நீங்கள் லோயர் கிளாஸஸில் படிச்சிருக்கக்கூடியது. இப்போ நம்ம இந்த இதில் பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா சர்க்குலர் ஆர்க் அண்டு சர்க்குலர் செக்டார். சர்க்குலர் ஆர்க்குக்கும் செக்டாருக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறத இந்த டயக்ராமில் நம்ம பார்க்கலாம். ரெண்டுமே சர்க்கிள் தான் நான் இப்போ ட்ரா பண்ணியிருக்கேன். இப்போ சர்க்குலர் ஆர்க்குன்னா ஒரு பேங்கிள் வந்து எக்ஸாம்பிளாக எடுத்துக்கோங்க. இந்த பேங்கிள், இப்போ ஒரு பேங்கிள் இருக்குது. இந்த பேங்கிளை நம்ம வந்து பீசஸாக கட் பண்ணுறோம். இதுலேருந்து ஒரு குட்டி பீஸ் கட் பண்ணுறீங்க. ஓகே, இப்போ இது பேங்கிள். இந்த பேங்கிளில் நான் என்ன பண்ணிட்டேன், ஒரு குட்டி பீஸ் கட் பண்ணி எடுக்கிறேன். இது என்னது, இதுதான் வந்து ஒரு குட்டி பீஸ், பேங்கிளில் உள்ள ஒரு பீஸ். இதுதான் நம்ம என்ன சொல்லுவோம், ஆர்க். இந்த ஆர்க் வந்து ஸ்மாலர் ஆர்க், சின்ன ஆர்க்கு, ஸ்மாலர் ஒன் அப்படின்னா இந்த ஆர்க்கு. தட் இஸ் இது ஏ, இது பி. இது இங்கே பியிலேருந்து இங்கேருந்து இங்கே வரைக்கும் இந்த ஆர்க்கை என்ன சொல்லுவோம் நம்ம, பிஏவை வந்து லார்ஜர் ஆர்க்குன்னு சொல்லுவோம். இதை ஸ்மாலர் ஆர்க். இது பியிலேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி ஏக்கு வந்தீங்கன்னா தட் இஸ் லார்ஜர் ஆர்க். ஸோ ஆர்க்குங்கிறது உள்ளுக்குள்ளே எதுவுமே இருக்காது. பேங்கிளில் ஏதாவது இருக்குமா, நடுவில் ஒரு பார்ட்டும் இருக்காது, வெறும் எம்டி ஏரியா தான் இருக்கும். எப்படி சர்க்கம்ஃபரன்ஸுக்கு சொன்னேன் அதே போல் தான் ஆர்க்குன்னா அந்த குட்டியாக ஒரு பேங்கிள்லேருந்து ஒரு குட்டியாக ஒரு பார்ட்டு மட்டும் கட் பண்ணி எடுத்தால் என்ன பீஸ் வருமோ தட் இஸ் ஆர்க். இதே செக்டார்னால் இப்போ பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாகவே உங்களுக்கு ஷேடடாக தான். இது வந்து ஒரு பிளெயின் ஏரியா ஃபுல்லாக ஃபில்ட் ஆகி இருக்குது. இப்படி ஃபில்டு. ஒரு கேக் எடுத்துக்கோங்க எக்ஸாம்பிளுக்கு, சர்க்குலர் ஷேப்பில் ஒரு கேக். ஓகேவா, சர்க்குலர் ஷேப் கேக்கை எடுத்து கட் பண்ணால் உங்களுக்கு இப்படி எடுத்து நம்ம கட் பண்ணுறோம். ஸோ அப்போ உங்களுக்கு அவுட்டர் பார்ட் மட்டும் வருமா, இன்னர் ஏரியாவும் சேர்ந்து கிடைக்குமா, இன்னர் ஏரியாவும் சேர்ந்து தான் கிடைக்கும். இப்படி ஒரு பீஸ் ஆஃப் கேக் உங்களுக்கு கிடைக்கும் இல்லையா. சர்க்குலர் ஷேப்பில் இருக்கிற ஒரு கேக்கை கட் பண்ணால் உங்களுக்கு உள்ள இந்த ஏரியாஸும் சேர்ந்து தான் உங்களுக்கு கிடைக்கும். பட் ஆனால் பேங்கிளில் வந்து ஜஸ்ட்டு அந்த அவுட்டர் லைன் மட்டும்தான் கிடைக்கும், அந்த ஒரு பீஸ் மட்டும்தான் கிடைக்கும். தட் இஸ் சர்க்குலர் ஆர்க்கு. இது என்ன சொல்லுவோம் நம்ம, இன்னர் ஏரியாவும் சேர்ந்து கிடைக்கிறதுக்கு பேர் தான் என்னது, சர்க்குலர் செக்டார். இதை வந்து என்ன சொல்கிறோம் நம்ம, சர்க்குலர், இந்த மாதிரி சர்க்கிள்லேருந்து கிடைக்கக்கூடிய செக்டாருக்கு பேர். இதை தான் என்ன சொல்கிறோம் நம்ம, இந்த ஏரியாவை தான் சர்க்குலர் செக்டார்னு சொல்கிறோம். இதுதான் உள்ள பகுதி ஏரியா, இது சர்க்கம்ஃபரன்ஸ். ஏரியாவிலேருந்து ஃபுல்லாக கட்டாகி வந்தால் தட் இஸ் செக்டார். இது சர்க்கம்ஃபரன்ஸு வெளிப்பகுதியிலேருந்து மட்டும் கட் பண்ணி வந்தால் தட் இஸ் ஆர்க். ஸோ சர்க்குலர் ஆர்க்குனா என்னென்னு தெரிஞ்சாச்சு, சர்க்குலர் செக்டார்னா என்னென்னு தெரிஞ்சாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செக்மெண்ட்டுன்னு ஒரு பார்ட் இருக்குது. செக்மெண்ட்டுனா ஒரு கார்டு தான் சர்க்கிளில் செக்மெண்ட்டை நமக்கு க்ரியேட் பண்ணி கொடுக்குது. இப்போ நம்ம கார்டு இங்கே ட்ரா பண்ணியிருக்கோம் இல்லையா, இது ஒரு கார்டு. இந்த கார்டில் இந்த ஏரியா, இந்த கார்டுக்கு பிலோ, இந்த கார்டு ட்ரா பண்ணியிருக்கோம்ல, இந்த பிலோ ஏரியாவை வந்து என்ன சொல்கிறோம் நம்ம, மைனர் செக்மெண்ட்டுன்னு சொல்லுவோம். இந்த ஏரியாவை மைனர் செக்மெண்ட், பிகாஸ் ரொம்ப கம்மியான ஏரியா. அதே இது இந்த கார்டுக்கு அபவ் போர்ஷன், இந்த போர்ஷன்ஸ் ஃபுல்லாக நம்ம என்னன்னு சொல்லுவோம், மேஜர் செக்மெண்ட்டுன்னு சொல்லுவோம். இந்த பார்ட்டு ஃபுல்லாக என்ன செக்மெண்ட்டு, மேஜர் செக்மெண்ட். இந்த ஏரியா, இந்த கார்டுக்கு மேல் பகுதி ஃபுல்லாக மேஜர் செக்மெண்ட் சொல்லுவோம், இந்த கார்டோட கீழ்ப்பகுதி ஃபுல்லாக மைனர் செக்மெண்ட்னு சொல்லுவோம். ஸோ இதுவும் வந்து நீங்கள் படிக்கக்கூடிய இந்த இயர் சாப்டரில் உள்ள பார்ட். நெக்ஸ்ட்டு
சென்ட்ரல் ஆங்கிள் பற்றி பார்க்க போகிறீங்க. சென்ட்ரல் ஆங்கிள். சென்ட்ரல் ஆங்கிள்னா ஆங்கிள் ஃபார்ம்டு பை தி செக்டார் ஆஃப் எ சர்க்கிள். ஒரு சர்க்கிளில் இருக்கக்கூடிய செக்டார். இந்த செக்டார் வந்து எங்கே ஃபார்ம் பண்ணோம்? த ஆங்கிள் ஃபார்ம்டு பை தி செக்டார் ஆஃப் எ சர்க்கிள் அட் இட்ஸ் சென்டர். அட் த சென்டர் ஆஃப் எ சர்க்கிள். சென்டர் பாயிண்ட்டை பேஸ் பண்ணி அதில் இருந்து ஒரு செக்டார் ஃபார்ம் ஆகுது இல்லையா? அதை தான் நம்ம அந்த இடத்துல ஃபார்ம் ஆகிற ஆங்கிளை தான் என்ன சொல்கிறோம்? நம்ம சென்ட்ரல் ஆங்கிள்னு சொல்கிறோம். தட் இஸ் இந்த ஏரியாவை தீட்டா அப்படின்னு நம்ம சொல்கிறோம். தீட்டா அந்த டிகிரியாக போடுறீங்க. இதை வந்து ஓன்னு சென்டர் பாயிண்ட்டை நீங்கள் வச்சுக்கலாம். ஒரு பாயிண்ட்டை ஏன்னு டினோட் பண்ணிக்கோங்க, இன்னொரு பாயிண்ட்டை பின்னு வச்சுக்கிறீங்க. இப்போ இந்த ஓஏ வந்து ரேடியஸ் ஆர், ஓபிங்கிறது ரேடியஸ் தான். இது எல்லாமே ரேடியஸ். ஸோ இந்த ஆங்கிள் ஃபார்ம் ஆகுதில்ல, ஆங்கிள் ஃபார்ம்டு பை தி செக்டார் ஆஃப் எ சர்க்கிள். இது தானே செக்டார்னு சொல்லியிருக்கோம். அப்போ சர்க்கிள்னுடைய செக்டார் ஃபார்ம் பண்ணுற ஆங்கிள் தான் என்னது? சென்ட்ரல் ஆங்கிள். நெக்ஸ்ட்டு அப்போ அந்த சென்ட்ரல் ஆங்கிள் டோட்டலாக எவ்வளவு ஒரு சர்க்கிளுக்கு? டோட்டலானா இப்போ இந்த ஏரியா மட்டும் நம்ம டீட்டான்னு மென்ஷன் பண்ணோம். இதுதான் என்னது? டோட்டல் ஆங்கிள். சென்ட்ரல் ஆங்கிள் ஆஃப் எ சர்க்கிள் இஸ், அப்போது சென்ட்ரல் ஆங்கிள் ஆஃப் எ சர்க்கிள் ஃபுல்லாக எடுத்துக்கிட்டிங்கன்னா சென்ட்ரல் ஆங்கிள் ஆஃப் எ சர்க்கிள் இஸ் 360 டிகிரி. ஏதான் நம்ம என்ன சொல்லுவோம்? டோட்டலாக உள்ளது தான் 360 டிகிரின்னு சொல்லுவோம். இப்போ இந்த ஏரியாஸ் எல்லாம் எத்தனையாக டிவைட் ஆகுது, எத்தனை செக்டார்ஸாக ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்ம இந்த தீட்டா வேல்யூவை கால்குலேட் பண்ணுவீங்க. இப்போ பாருங்கள், எத்தனை சென்ட்ரல் ஆங்கிள்னு சொல்லியாச்சுன்னா 360 டிகிரின்னு ஆகிட்டு. இப்போ இந்த 360 டிகிரி எத்தனை டிகிரிஸாக நமக்கு டிவைட் ஆக போகுதுன்னு பார்ப்போம். இப்போ இங்கே ஒரு லைன் நான் ட்ரா பண்ணியிருக்கேன். தென் அனதர் லைன் ஒன்று இங்கே ட்ரா பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு இதில் ஒரு லைன். ஸோ இப்போ எத்தனை செக்டார்ஸ் ஃபார்ம் ஆகிருக்கு நமக்கு? இது ஒரு செக்டார், தென் அனதர் செக்டார், 2 ஹியர் அனதர் செக்டார். ஸோ அப்போ அந்த 360 டிகிரி வந்து எத்தனை தீட்டாவாக ஃபார்ம் ஆகிருக்கு? 1 2 3. ஸோ இப்படி நமக்கு ஒரு 3 ஆங்கிள்ஸ் ஃபார்ம் ஆகிருக்கு. இந்த தீட்டா வந்து 3 ஆங்கிள்ஸாக ஃபார்ம் ஆகிருக்கு. இப்போ அதை நம்ம எப்படி, அப்போ ஒவ்வொன்றுக்கும் எவ்வளோ ஆங்கிள்ஸ் அப்படின்னு கண்டுபிடிக்கணும். அப்படின்னா டோட்டலாக நமக்கு என்ன தெரியும்? தீட்டா ஈக்குவல் டு 360 டிகிரி டோட்டலாக. இது வந்து டோட்டல் சென்ட்ரல் ஆங்கிள். சரியா? இப்போ 360 டிகிரி தீட்டான்னு இதை போடக்கூடாது, சாரி, சென்ட்ரல் ஆங்கிள்னு போட்டுக்கணும். சென்ட்ரல் ஆங்கிள் ஈக்குவல் டு 360 டிகிரி. இப்போ ஒரு குறிப்பிட்ட இந்த ஏரியா மட்டும் வேணும், தீட்டா மட்டும் வேணும் அப்படின்னு சொன்னால் எத்தனையாக டிவைட் ஆகிருக்கு? 360 டிகிரி வந்து 3 பார்ட்ஸாக டிவைட் ஆகிருக்கு. ஸோ 360 டிவைடட் பை 3. அப்போ தீட்டா எவ்வளவு? 120. 360 3ஆல் டிவைட் பண்ணால் 120 டிகிரி. அப்போ இது எவ்வளவு? 120. இதே இது வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட்டு இது பாருங்கள், அடுத்த ஒரு சர்க்கிளில் இந்த பார்ட்டை வந்து நம்ம ஒரு 6 பார்ட்ஸாக டிவைட் பண்ணலாம். 6 பார்ட்ஸாக டிவைட் பண்ணால் என்ன ஆயிரும்னு பாருங்கள். ஸோ 1 2 3 4 5 6 பார்ட்ஸ் டிவைட் ஆகுது. இதில் ஒரே ஒரு பார்ட்டோட ஆங்கிள் மட்டும் கண்டுபிடிக்கணும். அப்படின்னா அப்போ நம்ம என்ன பண்ணணும்? தீட்டா கண்டுபிடிக்கணும்னா 360 டிவைடட் பை n, தட் இஸ் நம்பர் ஆஃப் செக்டார்ஸ். எத்தனை? 1 2 3 4 5 6. அப்போது எத்தனை செக்டார்ஸாக இருக்கோ அதுதான் என்னது நம்ம இங்கே போட்டு டிவைட் பண்ணணும். அப்போது இதை டிவைட் பண்ணும்போது 6 6 36, அப்போ 60 டிகிரி. ஸோ இதுலேருந்து என்ன நமக்கு தெரியுது? அப்போ ஒரு தீட்டா கண்டுபிடிக்கணும்னா, சென்ட்ரல் ஆங்கிள்லேருந்து தீட்டா கண்டுபிடிக்கணும்னா என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம்? அப்போ 360 டிகிரிங்கிறது டோட்டல் ஆங்கிள் டிவைடட் பை நம்பர் ஆஃப் செக்டார்ஸ் n. எத்தனை செக்டார்ஸாக நம்ம டிவைட் பண்ணுறோமோ அதால், எத்தனை செக்டார்ஸாக அதை நம்ம பிரிக்கிறோமோ அந்த நம்பரால் நம்ம டிவைட் பண்ணணும். ஸோ இதே போல் தான் நமக்கு ஃபார்முலாஸ் எல்லாமே நமக்கு ஏரியா, அது போக சர்க்கம்ஃபரன்ஸ், இது ரெண்டையும் பேஸ் பண்ணி தான் நம்ம இந்த சம் எல்லாமே பண்ண போகிறோம். இப்போ ஏரியா ஆஃப் ஏ சர்க்கிள்னால் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் பையா ஸ்கொயர்னு இல்லையா? இது ஏரியா ஆஃப் தி செமி சர்க்கிள்னால் பையா ஸ்கொயர் டிவைடட் பை
2 அப்படின்னு சொல்வீங்க. ஏரியா ஆஃப் தி குவாட்ரண்ட் சர்க்கிள்னா பை ஆர் ஸ்கொயர் டிவைடட் பை 4 அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ இதில் இருந்து நம்ம இந்த ஃபார்முலாவெல்லாம் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போ பாருங்கள், நான் இப்போ சொன்னது தான் உங்களுக்கு எழுதியிருக்கிறேன். ஏரியா ஆஃப் எ சர்க்கிள் அப்படின்னா நமக்கு என்ன ஃபார்முலா தெரியும்? பை ஆர் ஸ்கொயர். ஏரியா ஆஃப் எ செமி சர்க்கிள். செமி சர்க்கிள்னால் என்ன பண்ணுவோம்? பை ஆர் ஸ்கொயரை 2ஆல் டிவைட் பண்ணிடுவோம். ஏன் செமி சர்க்கிள்னால் ஹாஃப், அப்படி தானே? ஒரு சர்க்கிள் இருக்குன்னா அந்த சர்க்கிளில் உள்ள ஹாஃப் பார்ட்டு தான் என்னது? செமி சர்க்கிள். தட் இஸ் இந்த பார்ட் மட்டும்தான் என்னது? செமி சர்க்கிள். அப்போ டோட்டல் சர்க்கிள் ஏரியாவில் 2ஆல் டிவைட் பண்ணால் போதும். அதே இது ஏரியா ஆஃப் எ குவாட்ரண்ட் சர்க்கிள். ஏரியா ஆஃப் எ குவாட்ரண்ட் சர்க்கிள் அப்படின்னா 4ஆல். தட் இஸ் இந்த சர்க்கிளை மேலும் 4ஆக நம்ம டிவைட் பண்ணிடுவோம். அப்போ குவாட்ரண்ட் சர்க்கிள்னால் பை ஆர் ஸ்கொயர்டு வேல்யூவை 4ஆல் டிவைட் பண்ணால் போதும். டோட்டல் ஏரியா ஆஃப் எ சர்க்கிளுக்கு தான் பை ஆர் ஸ்கொயர். அதில் ஒரு பார்ட் மட்டும் அப்படின்னா அதை கண்டுபிடிச்சிட்டு 4ஆல் டிவைட் பண்ணால் போதும். ஏரியா ஆஃப் எ குவாட்ரண்ட் சர்க்கிள் உங்களுக்கு தெரிய போகுது. இதே மாதிரி தான் இப்போது நம்ம பண்ணக்கூடிய ஃபார்முலாவும் சர்க்குலர் ஆர்க் அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா. சர்க்குலர் ஆர்க்குனா எதுன்னு பார்த்தோம்? ஒரு சர்க்கிளில் இருக்கக்கூடிய அந்த ஒரு குறிப்பிட்ட ஆர்க் மட்டும், அதாவது சர்க்கிளில் இருக்கக்கூடிய குறிப்பிட்ட ஆர்க்கு. அதே இது சர்க்குலர் செக்டர்னால் என்னன்னு பார்த்தோம்? ஏரியா ஆஃப் தி செக்டார். செக்டார்னுடைய ஒரு குறிப்பிட்ட ஏரியாவும் சேர்ந்தது. இப்போ நம்ம இந்த சர்க்கிளுக்கு ஃபுல்லாக ஃபார்முலா என்னது? பை ஆர் ஸ்கொயர் இல்லையா. சர்க்கிளுக்கு ஃபுல்லாக ஃபார்முலா கண்டுபிடிக்கணும்னா பை ஆர் ஸ்கொயர். அப்போது ஏரியா ஆஃப் தி செமி சர்க்கிள்னால் பை ஆர் ஸ்கொயர் டிவைடட் பை 2ன்னு போட்டோம். குவாட்ரண்ட்டுக்கு 4ஆல் பண்ணோம். இதே இது 3ஆக டிவைட் ஆனதுக்கு ஆல்ரெடி நான் உங்களுக்கு ஒன்று போட்டு காமிச்சிருக்கேன். இங்கே ஒரு ஃபிகர். இதுக்கு நம்ம எப்படி ஃபார்முலா போடுவோம்? ஏரியா ஆஃப் எ சர்க்கிளுக்கு இதில் எத்தனை டைம்ஸாக டிவைட் ஆகிருக்கு? 3 டைம்ஸாக டிவைட் ஆகிருக்கு. அப்போ பை ஆர் ஸ்கொயர் டிவைடட் பை 3ஆல் நம்ம டிவைட் பண்ணுவோம். 3 பார்ட்ஸாக போட்டு அதில் உள்ள 1 பார்ட்டோடைய ஏரியா மட்டும் வேணும்னா நீங்கள் என்ன பண்ணணும்? அந்த சர்க்கிளினுடைய ஃபார்முலாவை 3ஆல் டிவைட் பண்ணணும். இந்த 1/3, 1/2, 1/4 இதெல்லாம் நம்ம போடுறோம் இல்லையா. அந்த 3 செக்டார்ஸ் உள்ளதுக்கு இதுக்கு எல்லாத்துக்கும் உள்ள ஃபார்முலா தான். If a circle is divided into 3 sectors, 3 sectors are divide ஆச்சுன்னா, ஒரு சர்க்கிள் வந்து 3 செக்டாராக டிவைட் ஆனால் ஏரியா ஆஃப் த செக்டார், அந்த செக்டாரோடைய ஏரியா கண்டுபிடிக்கணும்னா என்ன ஃபார்முலான்னு பார்த்தோம்? பை ஆர் ஸ்கொயர் டிவைடட் பை 3. இதை தான் இன்னும் ப்ரீஃபாக எழுதுறத 1/3 இன்ட்டு பை ஆர் ஸ்கொயர். இந்த 1/3 எப்படி வந்தது? நம்ம என்ன பண்ணணும்? ஆங்கிளில் பண்ணோம் இல்லையா. 120 டிகிரி ஆங்கிள். ஒரு இதுக்கு ஆங்கிள் எவ்வளவுன்னு பார்த்தா 120 டிகிரின்னு இந்த சம்மில் பார்த்தோம் இல்லையா. தீட்டாக்கு ஆங்கிள் எவ்வளவு? 120 டிகிரி. ஸோ இந்த 120 டிகிரியை 360ஆல் டிவைட் பண்ணால் நமக்கு 1/3. அப்படி தானே? 0க்கு 0 கட் ஆயிரும். 112 is 12, 3 12 are 36. அதுதான் மறுபடியும் நான் ப்ரீஃபாக எழுதியிருக்கிறேன். அப்போ 120 டிவைடட் பை 360 இன்ட்டு பை ஆர் ஸ்கொயர். இந்த 120ங்கிறத நம்ம என்னென்னு நம்ம சொல்லலாம்? தீட்டா பை 360 இன்ட்டு பை ஆர் ஸ்கொயர். ஸோ திஸ் இஸ் தி ஃபார்முலா ஃபார் ஏரியா ஆஃப் தி செக்டார். ஏரியா ஆஃப் எ சர்க்கிள் உங்கள் எல்லாருக்கும் நல்லா தெரியும், பை ஆர் ஸ்கொயர்னு. அப்போ ஏரியா ஆஃப் தி செக்டார் எங்கேருந்து கொண்டு வராங்க? அந்த சர்க்கிள் ஃபார்முலாலேருந்து தான் கொண்டு வராங்க. சர்க்கிள் ஃபார்முலா பை ஆர் ஸ்கொயர், 3 செக்டார்னால் டிவைடட் பை 3. அந்த டிவைடட் பை 3ன்னு போடுறதுக்கு பதிலாக தீட்டா பை 360ன்னு நம்ம போடலாம். ஏன் 3ஆ அது டிவைட் ஆச்சு? 360 டிகிரியை 3ஆ டிவைட் பண்ணால் 120 டிவைடட் பை 360. ஸோ அந்த ஆங்கிள் என்னென்னு தெரிஞ்சால் தான் நம்ம அங்கே போடுவோம். ஆங்கிள் தெரியாத பட்சத்தில் தீட்டான்னு தான் போடுவோம். ஏன்னா எத்தனை டைம்ஸாக டிவைட் ஆகுதுன்னு தெரியாது இல்லையா. 6 டைம்ஸ்னால் நீங்கள் டிவைட் பை 6 போடுவீங்க. அப்போ அங்கே ஆங்கிள் வந்து சேஞ்ச் ஆகும் 16. அதனால தான் காமனாக உள்ள ஃபார்முலா என்ன? தீட்டா பை 360 இன்ட்டு பை ஆர் ஸ்கொயர். அதே போல் தான் நீங்கள் சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் எ சர்க்கிள். சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் எ சர்க்கிளுக்கு ஃபார்முலா என்ன? Circumference of a circle is equal to 2 pi r.
இப்போது சர்க்குலர் ஆர்க்கு தான் இங்கே சர்க்கம்ஃபரன்ஸ்னு சொல்லியிருக்கேன். அப்போது இந்த ஆர்க்கோட லென்த்தை தான் நம்ம இப்போ கால்குலேட் பண்ணணும் இல்லையா? இந்த ஆர்க்கோட லென்த்தை கால்குலேட் பண்ணோன்னா இதே சேம் ஃபார்முலா. இது எத்தனை பீசஸாக வருதுன்னு நமக்கு தெரியாது. அப்போ நம்ம என்ன பண்ணணும், அதுக்கு தகுந்த மாதிரி சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் ஏ சர்க்கிளுக்கு ஃபார்முலா வந்து 2πr. அப்போது லென்த் ஆஃப் தி ஆர்க், அந்த சர்க்கம்ஃபரன்ஸோடைய சர்க்கிள்லேருந்து தானே ஒரு பகுதி எடுக்கிறோம். அப்போ அதோட லென்த் என்ன, எல் ஈக்குவல் டு θ/360 இன்ட்டு 2πr. சர்க்கம்ஃபரன்ஸ் மாதிரியே தான், பட் ஆனால் எத்தனை பீசஸ் எத்தனை ஆங்கிள்ஸில் வரும்னு தெரியாது, எத்தனை நம்பர்ஸ்ன்னு நமக்கு தெரியாது. ஸோ அதை எத்தனை டைம்ஸாக போட்டாலும் அதுக்கு தகுந்த மாதிரி அந்த ஆங்கிளை போட்டுக்கணும். θ/360 இன்ட்டு 2πr. சப்போஸ் அவங்க நம்பர்ஸை கொடுத்துட்டாங்கன்னா அந்த நம்பர்ஸை இங்கே போட்டுக்கணும். இங்கே பார்த்தோம்ல 1/3πr², இப்படியும் வரலாம், ஆங்கிள் யூஸ் பண்ணி வரலாம். அதே போல் தான் இங்கேயும் θ/360 வரலாம், அல்லது நம்பர்ஸ் யூஸ் பண்ணி வரலாம். 1/3, 1/4, அதை நம்ம 1/n நம்ம அதை மென்ஷன் பண்ணுவோம். ஸோ திஸ் இஸ் தி ஃபார்முலா ஃபார் லென்த் ஆஃப் தி ஆர்க். இப்படி இந்த 2 ஃபார்முலா இருக்குது. நெக்ஸ்ட்டு பெரிமீட்டர் ஆஃப் ஏ செக்டார். இப்போ இது வந்து லென்த் ஆஃப் தி ஆர்க்கு, இது ஏரியா ஆஃப் தி செக்டார். இந்த ஆர்க்கு செக்டார் பற்றி தான் நம்ம இப்போ பார்க்குறோம். இது போக பெரிமீட்டர் ஆஃப் தி செக்டார்னு இருக்குது. செக்டார்னு எடுத்துக்கிட்டோன்னா நம்ம என்ன பார்த்தோம், இது செக்டார்னு பார்த்தோம். இதோட ஏரியாவுக்கு தான் இந்த ஃபார்முலா பார்த்தோம், θ/360 இன்ட்டு πr². ஆர்க்குன்னா நம்ம என்ன செஞ்சோம், இந்த குறிப்பிட்ட இந்த பகுதியை மட்டும்தான், ஒரு பீஸ் மட்டும்தான் ஆர்க்கு. இதோட லென்த்து மட்டும் கண்டுபிடிக்கிறது தான் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணோம். பெரிமீட்டர் ஆஃப் தி செக்டார்னால் இந்த அவுட்டர் ஏரியா மட்டும், இன்னர் ஏரியா இல்லாமல் ஜஸ்ட் அவுட்டர் ஏரியா. இதுதான் நம்ம என்ன சொல்லுவோம், பெரிமீட்டர் ஆஃப் தி ஆர்க் அப்படின்னு சொல்லுவோம். அப்போது சாரி, நாட் ஆர்க், பெரிமீட்டர் ஆஃப் ஏ செக்டார். ஆர்க்குன்னா அது ஆல்ரெடி பெரிமீட்டர் தான், அதனால தான் லென்த் ஆஃப் தி ஆர்க்குன்னு சொல்கிறோம். இங்கே ஏரியான்னு சொல்கிறதில்ல, பெரிமீட்டர்னு சொல்கிறதில்ல, ஆர்க்கோட லென்த்து. அதே இது செக்டாருக்கு மட்டும்தான். ஏரியா ஆஃப் தி செக்டார்னால் இன்னர் ஏரியா சேர்ந்தது, பெரிமீட்டர் ஆஃப் தி செக்டார்னால் அவுட்டர் ஏரியா, வெளி பரப்பு, வெளியில் இருக்கக்கூடிய அளவு, வெளி சுற்றளவுன்னு நம்ம சொல்லுவோம். சரியா? பெரிமீட்டர் ஆஃப் தி செக்டார், another one area of the sector. Perimeter of area of the sector பார்த்துட்டோம். Perimeter of the sector, செக்டாரோடைய வெளி சுற்றளவு. ஏன்னா செக்டாருக்கு வந்து நம்ம ஏரியா தான் பார்த்துருக்கோம். இப்போ வெளி சுற்றளவு அப்படிங்கிறச்ச அதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா L+2R. என்னன்னு தெரியுதா? இங்கே சென்ட்ரல் பாயிண்ட்லேருந்து இங்கே வரும்போது இது ஒரு ஆர், இந்த சென்ட்ரல் பாயிண்ட்லேருந்து இதெல்லாம் சர்க்கிளில் தானே டச் ஆகுது, இது ஒரு ஆர். அப்போ R+R 2R. எல்லுங்கிறது லென்த் ஆஃப் தி ஆர்க். ஸோ பெரிமீட்டர் ஆஃப் தி செக்டார்னால் L+2R. கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். இது ஒரு ஆர், இது ஒரு ஆர் ப்ளஸ் இந்த எல். ஆர்க்கோட லென்த்தை நம்ம எல்லுன்னு சொல்லுவோம், இதை ஆர்னு சொல்லுவோம், இதே ஆர்னு சொல்லுவோம். அப்போ பெரிமீட்டர் ஆஃப் தி செக்டார்னால் 2R + L. தட்ஸ் ஆல். இதுதான் நமக்கு இது வரைக்கும் நீங்கள் இந்த சாப்டரில் படிக்கக்கூடிய ஃபார்முலாஸ். லென்த் ஆஃப் தி ஆர்க் L = θ/360 × 2πr. ஆர்க்கோட லென்த்துனாலே சர்க்கம்ஃபரன்ஸ் ஃபார்முலா தான். ஏரியான்னு வந்தால் மட்டும்தான் ஏரியா ஆஃப் ஏ சர்க்கிள் ஃபார்முலா, θ/360 × πr². பெரிமீட்டர் ஆஃப் ஏ செக்டார் அப்படிங்கிறச்ச P = L+2R யூனிட்ஸ். இப்போ எக்ஸாம்பிள் 2.1 பார்க்கலாம். A circular shaped gymnasium ring of radius 35 cm is divided into 5 equal arcs shaded with different colors. Find the length of each of the arcs. அதாவது ஒரு சர்க்குலர் ஷேப்பில் ஜிம்னாசியம் ரிங் இருக்குது. ஓகே, ஜிம்னாசியம் ரிங்கோடைய ரேடியஸ் என்னவா 35 சென்டிமீட்டர். அந்த 35 சென்டிமீட்டர் இருக்கக்கூடிய ரேடியஸ் இருக்கக்கூடிய ஒரு ரிங்கை எப்படி டிவைட் பண்ணுறாங்க, 5ஆக டிவைட் பண்ணுறாங்க. எந்த மாதிரி? 5 ஈக்குவல் ஆர்க்ஸு. அப்போது சர்க்குலர் பார்ட்டை மட்டும்தான் டிவைட் பண்ணுறாங்க, அவுட்டர் ஏரியா மட்டும்தான். ஷேடட் வித் டிஃப்ரெண்ட் கலர்ஸில் ஷேட் பண்ணியிருக்கு. இப்போ கொஸ்டின் என்னென்னா லென்த் ஆஃப் ஈச் ஆஃப் தி ஆர்க். அப்போ லென்த் ஆஃப் தி ஆர்க் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் கிவன் எழுதிக்கோங்க. ரேடியஸ் ஆர் = 35 சென்டிமீட்டர். n = 5. எவ்வளோ எப்படி டிவைட் பண்ணுறாங்க? 5ஆக டிவைட் பண்ணுறாங்க. உங்கள் புக் பேஜ் நம்பர் 56 இருக்குது. இதுதான் வந்து அந்த ஜிம்னாசியம் ரிங்.
ஒவ்வொரு ரிங்க்கும் ஒவ்வொரு அந்த டிவைட் பண்ண ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒவ்வொரு கலர் இருக்கும் பாருங்கள். ப்ளூ, க்ரீன், லைட் க்ரீன், டார்க் க்ரீன், தென் ஒரு வயலட், ப்ரௌன், 5 டிவிஷன்ஸ். ஸோ 5 டிவிஷன்ஸாக இருக்கக்கூடியதில் ஒவ்வொரு டிவிஷனுடைய லென்த் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதை லென்த்து கண்டுபிடிக்கிறதுக்கு தான் நம்ம என்ன பண்ணுறோம், ஃபார்முலாவை அப்ளை பண்ண போகிறோம். ரேடியஸ், நம்பர் ஆஃப் டிவிஷன்ஸ் எழுதியாச்சு. இப்போ லென்த் ஆஃப் ஈச் ஆஃப் தி ஆர்க்ஸ், லென்த் ஆஃப் ஈச் ஆஃப் தி ஆர்க்ஸ். லென்த் ஆஃப் தி ஆர்க் கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு ஃபார்முலா என்னன்னு தெரியும். L ஈக்குவல் டு 1/n இன்ட்டு 2πr. நான் ஆல்ரெடி சொன்னேன், ஆங்கிள் கொடுத்துருந்தா θ/360. இது டிவிஷன்ஸோடைய நம்பர் கொடுத்தா 1/n. 2πr எத்தனை நம்பரால் டிவைட் பண்ணுமோ அதால் டிவைட் பண்ணணுன்ட்டு. இப்போ L ஈக்குவல் டு 1/5, என்னோட வேல்யூ 5 இன்ட்டு 2 இன்ட்டு பை இன்ட்டு ரேடியஸ் r வந்து 35. 1 5 is 5, 7 5s are 35. இப்போ 2 இன்ட்டு 7 14 பை சென்டிமீட்டர். நான் ரேடியஸ் வந்து சென்டிமீட்டரில் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு கிவன். ஸோ அதனால் நீங்களும் என்ன பண்ணணும், 14 பை சென்டிமீட்டர். தட் இஸ் தி ஆன்சர். லென்த் ஆஃப் தி ஈச் ஆர்க் ஈக்குவல் டு 14 பை சென்டிமீட்டர். Next example 2.2. A spinner of radius 1.5 cm is divided into 6 equal sectors. Find the area of each of the sectors. இப்போ ஒரு ஸ்பின்னர்ங்கிறது நீங்கள் பார்த்துருப்பீங்க உங்கள் புக் பேஜ் நம்பர் 57 ஃபிகர் 2.15 இருக்கிற ஸ்பின்னர்ங்கிறது இதுதான். இந்த ஸ்பின்னருடைய ரேடியஸ் என்னவா, 7.5 சென்டிமீட்டர் ரேடியஸ். எத்தனை பார்ட்ஸாக டிவைட் பண்ணியிருக்காங்க, செக்டாராக டிவைட் பண்ணியிருக்காங்க. 6 செக்டார்ஸ், 1 2 3 4 5 6 செக்டார்ஸாக டிவைட் பண்ணியிருக்காங்க. இப்போது ஒவ்வொரு செக்டார்னுடைய ஏரியா கேட்குறாங்க. ஸோ இப்போ நம்ம ஏரியா ஃபார்முலாவை யூஸ் பண்ண போகிறோம். கிவன் ரேடியஸ் ஆர் ஈக்குவல் டு 7.5 சென்டிமீட்டர். எத்தனை செக்டார்ஸாக பிரிச்சுருக்காங்க, n ஈக்குவல் டு 6. இப்போ நமக்கு ஏரியா ஆஃப் ஈச் செக்டார், ஒரு செக்டாரோடைய ஏரியா கண்டுபிடிக்கணும்னா ஃபார்முலா ஒன்று θ/360 போடலாம் அல்லது 1/n போடலான்னு சொல்லியிருக்கேன். 1/n இன்ட்டு ஏரியாங்கிறச்ச πr ஸ்கொயர். ஸோ 1/nக்கு பதிலாக 6 இன்ட்டு பை. ஆர் வேல்யூ என்ன, 7.5. ஆர் ஸ்கொயர்னா 7.5 இன்ட்டு 7.5. இப்போ இதை 7.5 7.5 மல்டிப்ளை பண்ணிவிட்டு 6ஆல் நீங்கள் டிவைட் பண்ணிங்கன்னா 9.375 வரும். தென் அந்த பையை நீங்கள் அப்படியே வச்சு தான் இங்கே சம்ஸ் எல்லாம் செய்வீங்க. 375 பை ஸ்கொயர் சென்டிமீட்டர்னு யூனிட் எழுதணும். பிகாஸ் இட் இஸ் ஏரியானாலே நம்ம ஸ்கொயர் சென்டிமீட்டரில் தான் எழுதுவோம். ஸோ ஆன்சர் இஸ் 9.375 பை ஸ்கொயர் சென்டிமீட்டர். Next example 2.3. Kamalesh has a dining table circular in shape of radius 70 cm. Kamalesh கிட்ட ஒரு circular shapeல dining table இருக்கான். அதோட radius 70 cm. Whereas Tarun has a circular quadrant dining table of radius 140 cm. அதே இது தருண் கிட்ட quadrant shapeல dining table இருக்குதான். அதோட radius 140 cm சொல்லியிருக்காங்க. Whose dining table has a greater area? யாரோட டைனிங் டேபிள் இப்போ கிரேட்டரான ஏரியாவை ஆக்குபை பண்ணுது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ உங்கள் டைனிங் டேபிளோட இதை புக்கில் காமிச்சிருக்காங்க. 2.16 ஃபிகர் வந்து சர்க்குலர் ஷேப்பில் இருக்கக்கூடிய டைனிங் டேபிள். தட் இஸ் கமலேஷ் கிட்ட இருக்கக்கூடியது. இதே இது 2.17 இருக்கக்கூடிய டைனிங் டேபிள் தான் குவாட்ரண்ட் மீன்ஸ் நம்ம ஒரு சர்க்கிள் இருக்குன்னா அந்த சர்க்கிளில் உள்ள 1/4, 4இல் ஒரு பகுதி. இந்த கார்னர் இந்த ரெண்டும் லைனாக இருக்கும், இது எப்படி இருக்கும் உங்களுக்கு சர்க்குலராக இருக்கும். அதாவது இதை ஃபுல்லாக கவர் பண்ணால் உங்களுக்கு டோட்டல் சர்க்கிள் வரும். ஸோ இந்த மாதிரி ஷேப்பில் இதோட ரேடியஸ் 140 சொல்லியிருக்காங்க, இதுக்கு ரேடியஸ் வந்து 70 சொல்லியிருக்காங்க. இப்போ ரெண்டில் எது ஏரியா அதிகமாக உள்ளதுங்கிறத நம்ம இப்போ ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு கமலேஷ், ஏரியா ஆஃப் த டைனிங் டேபிள். ஏரியா ஆஃப் கமலேஷ் டைனிங் டேபிள். கமலேஷோட டைனிங் டேபிள் ஏரியாவை கண்டுபிடிக்கணும். ஃபார்முலா என்ன நமக்கு, πr ஸ்கொயர்டு இல்லையா. இந்த πr ஸ்கொயரில் இதை பண்ணணும், பைக்கு வேல்யூ போட்டால் தான் நமக்கு கரெக்டாக இப்போ சொல்ல முடியும். 22/7 இன்ட்டு ஆருக்கு வேல்யூ 70. ஸோ 70 இன்ட்டு 70. ஏன்னா ஃபுல்லாக நம்ம கட் பண்ணால் தான் நமக்கு எது கிரேட்டஸ்ட்டுன்னு தெரியும். 1 7 is 7, 10 7s are 70. தென்
இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 15,400 ஸ்கொயர் சென்டிமீட்டர். ஏரியானாலே நீங்கள் என்ன பண்ணணும், ஸ்கொயர் சென்டிமீட்டரில் எழுதணும். 15,400 ஸ்கொயர் சென்டிமீட்டர். நெக்ஸ்ட்டு ஏரியா ஆஃப் தருண்ஸ். இது கமலேஷ் டைனிங் டேபிள், இது வந்து தருண்ஸ் டைனிங் டேபிள். தருணோடைய டைனிங் டேபிளுக்கு ஏரியா கண்டுபிடிக்கணும். சேம் பையா ஸ்கொயர் ஃபார்முலா தான். 20 பையா ஸ்கொயர் ஃபார்முலாவில் டிவைடட் பை குவாட்ரண்ட்டில் டிவைடட் பை 4. ஸோ நீங்கள் இந்த டிவைடட் பை 4 1/4ன்னு தனியாக எழுதிக்கலாம். 1/4 இன்ட்டு பையா ஸ்கொயர், தட் இஸ் 1/4 இன்ட்டு 22/7. ஆர் வேல்யூ என்ன, 140 இன்ட்டு 140. இப்போ 1 7 is 7, 2 7s are 14, is 0, 20 ஆகும். இப்போ 1 4 is 4, 5 4s are 20. இப்போ 22 into 5 into 140. இது அவ்வளோத்தையும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணால் 15,400 ஸ்கொயர் சென்டிமீட்டர். இதுவும் 15,400 ஸ்கொயர் சென்டிமீட்டர் தான் வருது. கமலேஷோட டைனிங் டேபிள் ஏரியாவும் 15,400 ஸ்கொயர் சென்டிமீட்டர் தான் வருது. ஸோ ரெண்டு பேரோட டைனிங் டேபிள்ஸோடைய சைஸும் சேம் தான். இப்போ இதுலேருந்து நம்ம என்ன கன்க்ளூஷன் பண்ணலாம், த ஏரியா ஆஃப் த டைனிங் டேபிள் ஆஃப் dining tables of Kamalesh and Tarun have the same area. Kamalesh and Tarun have the same area, that is 15,400 square centimeter. Next example 2.4. 4 identical medals, each of diameter 7 cm, are placed as shown in figure. Find the area of the shaded region between the medals. இப்போ 4 ஐடென்டிக்கல் மெடல்ஸ்னால் சேம் சைஸில் உள்ள மெடல்ஸை இப்படி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க, பக்கத்தில் இப்படி வச்சுருக்காங்க. ஒவ்வொன்றுக்கும் உள்ள டயாமீட்டர் எவ்வளவா, 7 சென்டிமீட்டர். ஒரு மெடலுடைய டயாமீட்டர் 7 சென்டிமீட்டர். இப்போது இந்த ஷேடட் ஏரியா, தட் மீன்ஸ் இப்போ நான் ஷேட் பண்ணுறல இந்த ஏரியாஸோடைய இந்த பகுதி, இந்த ஷேடட் ரீஜனுடைய ஏரியா என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. நமக்கு இப்போ சர்க்கிளுக்கு கேட்டால் ஈஸியாக பண்ணிடலாம் இல்லையா, சர்க்கிளுக்கு ஃபார்முலா போட்டு. இப்போ இதோட ஷேப்பே பாருங்கள் வேறு மாதிரி இருக்குது. இங்கே ஒரு ஆர்க் இருக்குது, இதில் ஒரு ஆர்க் இருக்குது, இங்கே ஒரு ஆர்க்கு, இது ஒரு ஆர்க்கு. இதுக்கு நடுவில் உள்ள இந்த ஏரியாஸை தான் என்னன்னு கேட்டிருக்காங்க, இந்த ஷேடட் ரீஜனுக்குள்ள ஏரியாவை. அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இப்போ இந்த பாயிண்ட் இந்த சென்டர் பாயிண்ட் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ண போகிறோம். பாயிண்ட் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணால் ஒரு ஸ்கொயர் கிடைக்குதா. இப்போ நம்ம இந்த ஸ்கொயருக்குள்ளே இருக்கக்கூடிய ஏரியா ஆஃப் ஏ ஸ்கொயர்னால் இந்த பார்ட் மட்டும் கிடைக்கும். இந்த ஏரியா ஆஃப் ஏ ஸ்கொயருக்குள்ளே வேறு என்ன இருக்குது, செக்டார் இருக்கா. இது 1 செக்டார், இந்த அனதர் செக்டார், இது 1, இது ஒரு செக்டார் 2, இது ஒரு செக்டார் 3, இது அனதர் செக்டார் 4. அப்போ நம்ம டோட்டலாக ஏரியா ஆஃப் ஏ ஸ்கொயர் கண்டுபிடிச்சா இந்த செக்டாரோட ஏரியாவும் கிடைக்கும், இந்த சென்டரில் நான் ஷேட் பண்ணியிருக்கல இந்த ஏரியாவும் சேர்ந்து கிடைக்கும், அப்படி தானே. அப்போ ஏரியா ஆஃப் ஏ ஸ்கொயரில் இருந்து செக்டார், இந்த 4 செக்டார்ஸோடைய ஏரியாவை தனியாக கண்டுபிடிச்சி அதை ஏரியா ஆஃப் ஏ ஸ்கொயர்லேருந்து லெஸ் பண்ணிட்டா சென்டர் பார்ட் மட்டும் இப்போ நமக்கு கிடைச்சிடும். அகைன் நான் அதை சொல்கிறேன், சென்டர் பார்ட் மட்டும் நமக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா இல்லை. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம், சென்டர் பார்ட் ப்ளஸ் 4 செக்டார்ஸ் இது எல்லாம் சேர்ந்து ஏரியா ஆஃப் ஏ ஸ்கொயரில் கிடச்சிடும். ஏரியா ஆஃப் ஏ ஸ்கொயர்னு போடும்போது அப்போ ஏரியா ஆஃப் ஏ ஸ்கொயர் கிடைக்கும்போது அதில் எதெல்லாம் இருக்குது, சென்டர் பார்ட்டும் இருக்குது, இந்த 4 செக்டார்ஸும் இருக்குது. இப்போ நமக்கு தேவை என்ன, சென்டர் பார்ட் மட்டும்தான். அப்போ 4 செக்டார்ஸோடைய ஏரியாவை கண்டுபிடிச்சி அதை ஏரியா ஆஃப் ஏ ஸ்கொயர்லேருந்து லெஸ் பண்ணிட்டா நமக்கு சென்டர் பார்ட் மட்டும் கிடச்சிடும். இதுக்கு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு ஏரியா ஆஃப் ஏ ஸ்கொயர், முதல்ல ஏரியா ஆஃப் அ ஷேடட் ரீஜன் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலான்னு இப்போ நான் சொன்னல அதை எழுதிக்கணும். ஏரியா ஆஃப் ஏ ஷேடட் ரீஜன்னா ஃபஸ்ட்டு எதை கண்டுபிடிக்கணும், ஏரியா ஆஃப் ஏ ஸ்கொயர் மைனஸ்
ஏரியா ஆஃப் 4 செக்டார்ஸ். ஷேடட் ரீஜனுடைய ஏரியா கண்டுபிடிக்கணும்னா ஸ்கொயரோட ஏரியாவை கண்டுபிடிச்சிட்டு 4 செக்டார்ஸோட ஏரியாவை மைனஸ் பண்ணிடணும். இப்போது ஏரியா ஆஃப் ஏ ஸ்கொயர் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்ன? ஏ ஸ்கொயர் இல்லையா, சைடு இன்ட்டு சைடு. இப்போது சைடோட வேல்யூ என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். இப்போ ஏ ஸ்கொயர் மைனஸ் சைடுங்கிறது, இப்போ இது சென்டர் பாயிண்ட், இங்கே ஒரு பாயிண்ட் இருக்குது, இப்போ இதுவும் சென்டர் பாயிண்ட். இப்போது டயாமீட்டர் என்ன சொல்லியிருந்தாங்க நமக்கு? 7 சென்டிமீட்டர் சொல்லியிருந்தாங்க. டயாமீட்டர்னால் சர்க்கிளினுடைய இந்த எண்ட்லேருந்து அனதர் எண்டு வரைக்கும் இருக்கிறது தான் டயாமீட்டர் இல்லையா. ஸோ இது ஃபுல்லாக சேர்ந்து 7. அப்போ இதில் சென்டர்லேருந்து ஒரு எண்டு வரைக்கும் இருந்தால் தட் இஸ் ரேடியஸ் இல்லையா, 3.5 பாதி, 7ல் பாதி. அதே போல் இந்த சென்டர்லேருந்து இது வரைக்கும், இந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து இந்த சர்க்கிளினுடைய எண்டு வரைக்கும் இன்னொரு 3.5, 2 ரேடியஸ் இப்போ சேர்ந்து தான் ஒரு ஸ்கொயர்னுடைய சைடை தீர்மானிக்கும். அப்போது 3.5 + 3.5 7. ஸோ அப்போ சைடு எவ்வளவு? 7 சென்டிமீட்டர். இப்போ ஏக்கு நம்ம என்னென்னு போட்டுக்கலாம்? ஏ ஸ்கொயருக்கு 7 ஸ்கொயர், சைடு வந்து 7. நெக்ஸ்ட்டு ஏரியா 4 செக்டார்ஸ் சொல்லியிருக்காங்க. 4 செக்டார்ஸ், அப்போ அந்த 4 செக்டார்ஸ் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். கரெக்டாக குவாட்ரண்ட் அப்படி தானே. இந்த பகுதி இந்த 2 இதையும் எடுத்து அதில் தான் நம்ம பார்ட்டை எடுத்துக்கோம். இதுலேருந்து பேலன்ஸ் மேலே ஒரு லைன் சைடில் ஒரு லைன் போட்டால் 4. ஸோ குவாட்ரண்ட் டைப்பில் இருக்குது. அப்போ குவாட்ரண்ட்டுக்குள்ள ஃபார்முலா என்ன? ஏரியா ஆஃப் தி சர்க்குலர் குவாட்ரண்ட் ஃபார்முலா என்ன? 1/4 πr ஸ்கொயர்னு சொல்லுவோம். இது வந்து ஏரியா ஆஃப் 1 சர்க்குலர் குவாட்ரண்ட். ஒரு சர்க்குலர் குவாட்ரண்ட்டுக்கு தான் 1/4 × πr ஸ்கொயர். இப்போ நமக்கு எத்தனை சர்க்குலர் குவாட்ரண்ட் கண்டுபிடிக்கணும்? 4. 1 2 3 4. இப்போ இன்ட்டு 4. ஓகே, நெக்ஸ்ட் இப்போ 7 ஸ்கொயர் போட்டாச்சு. மைனஸ் 1/4 இன்ட்டு பை வேல்யூ என்ன? 22/7 இன்ட்டு ஆர் ரேடியஸ். இப்போ ரேடியஸ்னால் 7ல் பாதி இல்லையா, டயாமீட்டரில் பாதி. இப்போ நமக்கு வந்து ஃப்ராக்ஷனாகவே வரதுனால நான் இப்போ என்ன பண்ணுறேன்? 3.5ன்னு ரேடியஸை வந்து இப்போ நம்ம இங்கே கால்குலேட் பண்ணி வச்சோம். இதில் பாதி 7ல் பாதி 3.5ன்னு அது மாதிரி போடாமல் என்ன செய்யலைனா 7/2. 7ஐ 2ஆல் டிவைட் பண்ணால் 3.5 வரும். ஸோ ரேடியஸ்க்கெல்லாம் 7/2 இன்ட்டு 7/2ன்னு போட்டுக்கிறேன் ஆர் ஸ்கொயருங்கிறனால இன்ட்டு 4. இப்போது இந்த 4க்கு 4 கட் ஆயிரும், இங்கே 7க்கு 7 கட் ஆயிரும். 1 2 is 2, 11 2s are 22. இப்போ 7 ஸ்கொயர்னா 49 ஏரியா ஆஃப் ஸ்கொயர் மைனஸ் இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 11 × 7 77 டிவைடட் பை 2. இப்போ 77 டிவைடட் பை 2 அப்படின்னா 49 மைனஸ் 38. 77ஐ 2ஆல் டிவைட் பண்ணால் 38.5 ஈக்குவல் டு 49ஐ 38.5லேருந்து சப்ட்ராக்ட் பண்ணால் எப்படி பண்ணுவோம்? இப்போ 77 டிவைடட் பை 2னா 2 போட்டு 3 2s are 6, ரிமைண்டர் 1 7, 8 2s are 16, ரிமைண்டர் 1. அப்போ இங்கே பாயிண்ட் வச்சுட்டு 0 ஆட் பண்ணுவோம். 5 2s are 10. ஸோ 38.5 கிடச்சிருக்கு. இப்போ 49லேருந்து 38.5 சப்ட்ராக்ட் பண்ணணும். 49.0 இங்கே 38.5. இப்போ இங்கே 0 இருக்குது. அப்போ அதுலேருந்து ஒன்று பாரோ வாங்கினா 10 ஆயிரும். 9 வந்து 8 ஆயிரும். 10 - 5 5, 8 - 8 0, 4 - 3 1, 10.5. ஸோ இங்கே உங்களுக்கு ஆன்சர் 10.5ங்கிறது தான் அந்த ஏரியா ஆஃப் தி ஷேடட் பார்ட்டுக்கு உண்டானது. இது எத்தனை ஸ்கொயர் சென்டிமீட்டர்? பிகாஸ் ஏரியா ஆஃப் ஏ ஷேடட் ரீஜன் தானே கேட்டிருக்காங்க. அதுக்கு தான் நம்ம என்ன பண்ணோம்? ஏரியா ஆஃப் ஏ ஸ்கொயர் கண்டுபிடிச்சி ஏரியா ஆஃப் 4 செக்டார்ஸ் கண்டுபிடிக்கிறோம். இது ஏரியா ஆஃப் ஏ ஸ்கொயர், இது ஏரியா ஆஃப் 4 செக்டார்ஸ். இதுலேருந்து மைனஸ் பண்ணால் சென்டரில் இருக்கக்கூடிய ஷேடட் ரீஜனுடைய ஏரியா கிடைக்கும். அப்போ ஏரியா ஆஃப் ஏ ஷேடட் ரீஜன் ஈக்குவல் டு 10.5 ஸ்கொயர் சென்டிமீட்டர். ஸோ தட்ஸ் ஆல். இது வரைக்கும் நம்ம எக்ஸாம்பிள் சம்ஸ் 2.4 வரைக்கும் இந்த வீடியோவில் பார்த்தோம். நெக்ஸ்ட் வீடியோவில் எக்ஸசைஸ் 2.1 பார்க்கலாம். பை வியூவர்ஸ், ஹேவ் ஏ குட் டே.